கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5ல் வருவாருங்க. ஸோ 5லேருந்து 5, 6 இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அது கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சரியாயிடும். ஒரு 2 நாட்கள் மட்டும் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் புதன் வியாழக்கிழமைகளுக்கு மேலே எல்லாமே சரியாயிடுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன் 2ஆம் சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் சலசலப்புகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற ஒரு நாட்கள் தான். காரணம் நிறைய கிரகங்கள் 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். 3, 12ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு கற்பனையிலே வந்து இது நடந்துருமோ அது நடந்துருமோங்கிற ஒரு மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது 9ல் இருக்கார். ஸோ 4, 9ன்னும் போதே நல்ல ஒரு சந்தோஷமாகவும் தாயார் சார்ந்த உறவுகள் வந்து நல்ல ஒரு இணக்கமாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். நல்ல வெளியூர் பிரயாணங்களால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 8ல் போகும்பொழுது கொஞ்சம் மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக நிலபுலன்கள் வண்டி வாங்கலாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 12ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. 7, 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருந்து அது சுக்கிரனுடைய இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளாக நல்ல ஒரு பெரும்பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவினோட வந்து கொஞ்சம் பேச்சுக்கள் ஒரு பெரிய பொருளாதார சம்மந்தமான விஷயம் மனக்கசப்புகள் கொஞ்சம் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் ஒரு பெரிய காசு நம்ம கையில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது பழைய பெண்டிங் காசோ வர வேண்டிய காசோ வந்து பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நிலபுலன்கள் சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது.